வெல்கம் டு செரவேக் சேனல். நான்கள் வீடியோவில் காந்தாங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வாங்கினா நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் காந்தா இந்த படத்தை செல்வமணி செல்வராஜ் இயக்கியிருக்காரு. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க அந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்துடைய கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் வந்து சமுத்திரக்கனி ஒரு சினிமா டைரக்டராக இருக்காரு. அவரு துல்கர் சல்மானை ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. துல்கர் சல்மான் வந்து பெரியாளானதுக்கு அப்புறம் சாந்தான்னு ஒரு படத்தை சமுத்திரக்கனியோட ஒர்க் பண்ணுறாரு. அப்போ வந்து ரெண்டு பேத்துக்குள்ள உள்ள ஈகோ கிளாஷ்னால நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிறதுல வந்து அந்த படம் வந்து டாப் ஆயிடுது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் துல்கர் சல்மான் வந்து அந்த சாந்தா படத்தை நடிக்க ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் வந்து கிளைமேக்ஸை நான் மாற்றுறேன், படம் பேர் சாந்தா இல்லை காந்தான்னு சொல்லிட்டு மாற்றுறாரு. அந்த படத்தோட ஃபைனல் டே ஷூட்டிங் அப்போ வந்து ஹீரோயினை ஒரு யாருமே தெரியாத ஒரு மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ராணா வராது. இதுக்கப்புறம் ராணா அதை யார் கொலை பண்ணான்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் வந்து 2 மணி நேரம் ஓடுது. இந்த படம் வந்து நேற்று நைட்டு தான் நான் பார்த்தேன். நேற்று காலையில் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நிறைய ரிவ்யூ வந்துச்சு. காந்தா படம் வந்து பயங்கரமாக இருக்குது, ஆகா ஓகோ என்ன ஆக்டிங் அப்படி இப்படின்னாங்க. எனக்கு வந்து ஹைப் ஏறி போச்சு. இன்றைக்கி வந்து ஒரு தரமான ஒரு படம் பார்க்க போகிறோம், ஒரு 2 மணி நேரம் அந்த என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு அந்த துல்கர் சல்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஒரு சேரில் வந்து உட்காந்து சார்லி சாப்ளின் மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஆக்டிங் பார்த்தோன்னா வாவ் செம்மையாக இருக்குது, ஒரு செம்மையான படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அதை பார்த்தேன். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த சினிமா ஷூட்டிங்கில் போயிட்டுருக்கு. சரி ஃபஸ்ட் ஹாஃப் தான் இப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் வந்து ஹீரோயினை சுற்றி கொலை பண்ணிடுறாங்க. அதை யார் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது வந்து செகண்ட் ஹாஃபாக இருக்குது. மொத்தத்தில் ஒரு மட்டமான ஒரு படம்னாக்க அந்த காந்தா படம் தான். கொஞ்சம் ஒரு படம் பார்க்க போகிறோம்னாக்க ஒரு 2 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டாக சிரிக்க வச்சு இல்லை ஒரு ஃபீல் குட்டாக ஒரு படத்தை எடுத்து முடிச்சாங்க. நடிச்சிருக்கேன்னா நடிப்பை வச்சுக்கிட்டு நல்லா படத்தில் நடிச்சாங்கிறதுனால படம் ஓடிடுமா? மக்களுக்கு பிடிக்கணும், என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி தான் மக்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு மொக்க படத்தை எடுத்துக்கிட்டு சூப்பர் ஆக ஓகேன்னுருக்காங்க பாதி பேர், நிறைய ரிவ்யூவர்ஸு. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது. இந்த இடத்துல ஆக்டிங்லாம் குறை சொல்லலை, எல்லாருமே சூப்பர் ஆக்டிங் இருந்தாங்க. துல்கர் சல்மானாக இருக்கட்டும், சமுத்திரக்கனியாக இருக்கட்டும், பாக்யஸ்ரீயாக இருக்கட்டும், ஆக்டிங்கில் பின்னிட்டாங்க. பட் வந்து ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட் மக்களை பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த படம் வந்து 1970s நடந்திருக்க மாதிரி எடுத்திருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா காலத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் பெரிய ஹிட்டான சாங்ஸ்லாம் இல்லை, ஒரு பிலோ ஆவரேஜான சாங்ஸ் தான், ஒன்று கேட்குற மாதிரிலாம் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து ஒரு மொக்க படம் தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கான மார்க் 5க்கு 1.7 கொடுப்பேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை, எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஆன்லைன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்திருக்கேன். லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.